நம்ம இந்த வீடியோல துலா ராசிக்கான அதிசார குரு பயிற்சி பலன்களை பார்க்க போறோம். சரிங்களா? வணக்கம். நமது மனிதநாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்குமே இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல துலா ராசிக்கான அதிசார குரு பயிற்சி பலன்களை பார்க்க போறோம். சரிங்களா? முதல்ல இந்த துலா ராசிக்காரங்களோட சிறப்பு என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒருத்தவங்களை பார்த்த உடனே ஆள் இப்படித்தான் அப்படிங்கிறத கணிக்கிறதுல இவங்க தாங்க நம்பர் 1. டக்குன்னு சொல்லிடுவாங்க, இந்த ஆள் இப்படித்தான், இவ இப்படித்தான் அப்படின்னு கரெக்டா கணிக்கிறதுல இவங்க தான் பெரிய ஆள். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த ஆத்துல போட்டாலும் அளந்துதான் போடணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இவங்களுக்கு தாங்க பொருந்தும். யாருக்கு எது கொடுக்கணும்னாலும் எண்ணி எண்ணி தான் கொடுப்பாங்க, அளவா தான் கொடுப்பாங்க, பிச்சு பிச்சு தான் கொடுப்பாங்க, கொஞ்சம் கூட எச்சாவும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கரெக்டா இருக்கக்கூடியவங்க இந்த துலா ராசிக்காரங்க. அதே நேரத்துல தன்னோட காரியம் நடக்கணும்னு வச்சுங்களேன், அதுக்காக பொறுமையா இருந்து காரியம் சாதிக்கிறதும் இவங்க தான். யார்கிட்ட கடன் வாங்கினாலும் சரி, கொடுத்தாலும் சரி, கொடுத்த வாக்க கரெக்டா காப்பாத்துறதும் இவங்க தான். அதே மாதிரி இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைய வேற யார்கிட்டையும் போய் எனக்கு தீர்த்து விடுங்க அப்படின்லாம் கேட்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைய இவங்களே டீல் பண்ணி முடிச்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு டேலண்டான ஆளு இந்த துலா ராசிக்காரங்க. சரிங்களா? சரி, இப்படிப்பட்ட துலா ராசிக்கு அதிசார குரு பேச்சா வந்திருக்கக்கூடிய குரு பகவான் எந்தெந்த இடங்கள் எல்லாம் பார்வையிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், இந்த 3 இடங்களையுமே பார்வையிடுறாரு. இப்படி பார்வையிடுறதுனால இவங்களுக்கு என்னென்ன பலன் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா, கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை எல்லாமே கரெக்டா காப்பாத்துவீங்க. அதே நேரத்துல இப்ப பாருங்க, பணம் ஒருத்தவங்க கிட்ட வாங்கிட்டு நான் ஒரு நாள் கூட லேட்டா கொடுத்தது இல்லை, என்னை ஒரு 2 நாள் காக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கரெக்டான நேரத்துக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் உருவாகும். குடும்பத்துல இருந்து வந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது நீங்கும். வீட்டுக்கு தேவையான வருமானத்தை சம்பாதிக்கான வாய்ப்பும் உருவாகும். தங்க நகை யாராவது பேங்க்ல அடமானம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அடமானம் வச்ச நகையை மீட்கவும் செய்வீங்க. புதுசா நகை வாங்குற யோகமும் உங்களுக்கு இருக்கு. அதே நேரத்துல கல்யாண வயசாயிட்டு கல்யாணத்துக்கு யார் யாரெல்லாம் தட்டி போயிட்டு இருந்ததோ அவங்களுக்கு எல்லாமே கல்யாணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் உருவாகும். இங்க பாருங்க, வரன்கிறது திடீர்னு வரும். என்னடா திடீர்னு வரணும் வந்துருச்சு, கல்யாணத்துக்கு எப்படி செலவு சமாளிப்போம், இன்னும் 6 மாசம் ஆகட்டும், 1 வருஷம் ஆகட்டும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அதெல்லாம் ஆண்டவன் முன்னியத்துல பணம் எல்லாம் கரெக்டா கிடைக்கும். சரிங்களா? நல்லபடியா கல்யாணம் முடிப்பீங்க. அதனால இன்னும் தாமதம் பண்ண வேண்டாம். வரன் வரும்போது டக்குன்னு முடிவு பண்ணி முடிச்சிருங்க. சரிங்களா? அதே நேரத்துல சொந்தமா இடம் வேணும், வீடு வேணும்னு யாரெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு இடம் வீடு வாங்குறதுக்கான யோகமும் இருக்கு. இங்க பாருங்க, குடியிருக்கிற வீட்டுல 1008 குறை இருக்கும். வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்றாங்க, குடியிருக்கிற வீட்டுல 1008 குறை இருக்கும். நல்ல வீடு கிடைக்கலன்னு தேடிட்டே இருந்தீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நல்ல வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இப்ப இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, இந்த படிப்புக்காக உதவி எல்லாம் ஹெல்ப் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் அந்த ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, படிப்புக்காக வெளியூர் போகணும், இந்த இடத்துல நமக்கு கிடைச்சா சீட்டு கிடைச்சா நல்லதுன்னு எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சீட்டு கிடைச்சு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதே நேரத்துல செய்யற தொழில்ல எதிரிகளோட தொந்தரவுலாம் யார் யாருக்கெல்லாம் இருந்துச்சோ அந்த எதிரி தொந்தரவெல்லாம் தீர்ந்து தொழில நல்லபடியா நீங்க முன்னேறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் உருவாகுது. அடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த சம்பந்தி வீட்டுல, இந்த கல்யாணம் ஆயிட்டு இந்த சம்பந்தி வீட்டுல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கும் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லயே போயிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, அதையெல்லாம் சரியாகி ஒருத்தர் புரிஞ்சுட்டு பழையபடி அன்பா சந்தோஷமா இருக்கிறதுக்கான காலகட்டம் அப்படிங்கிறதும் இப்ப இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, இந்த பெரியவங்களோட சங்கடத்தினால கணவன் மனைவிக்குள்ள சங்கடம் பிரிஞ்சு போனவங்களும் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்பும் இதன் மூலயமா உருவாகுது. அடுத்து பார்த்தோம்னாங்க, பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாம யாரெல்லாம் வீட்டுல இருந்தாங்களோ அவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இந்த காலகட்டத்துல கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவங்க சரியா குணமாய் வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது உருவாகுது. சரிங்களா? அதே நேரத்துல உங்களோட குழந்தைங்களுக்கு சரியான வேலை இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க இன்டர்வியூ போயிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாமே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகுது. புதுசா காரு பைக் வாங்குறதுக்கான யோகமும் உங்களுக்கு வருது. பாருங்க, இப்ப இருக்கக்கூடிய அதிசார குரு பயிற்சி பலன் அப்படிங்கிறது 49 நாள். இந்த ஷார்ட் பீரியட்ல நீங்க ஒவ்வொரு நாளும் கண்ணு கருத்தமா இருந்தீங்க அப்படின்னா எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையானதை கரெக்டா உங்களால சேர்த்த முடியும். சரிங்களா? சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச துலா ராசிக்காரன் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க. அவங்களும் பார்க்கட்டும், நல்லா இருக்கட்டும். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே எனது அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்து வருகின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.